தீவனத்தட்டு மட்டும் இல்லாம இன்னொரு ஒன்று பாத்தீங்க அப்படின்னா நீங்க புண்ணாக்கு இல்ல அரிசி கோதுமை மக்காச்சோளம் இந்த மாதிரி எல்லாம் நீங்க போடும்போது அதுக்கும் உங்களுக்கு அரைக்கிறதுக்கு மிஷின் தேவைப்படும். இப்போ உங்கள்கிட்ட மெட்டீரியல் இருக்கும், ஆனா வெளில எடுத்துட்டு போய் அரைக்கும் போது அதுக்கு உண்டான அறவை செலவு உங்களுக்கு அதிகமாகுதுங்கும் போது அதுக்குண்டான சொல்யூஷனும் நம்ம எம்பிஎட் இருக்குங்க. முன்னாடி நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா கடலை புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, பருத்தி புண்ணாக்கு எதுவா இருந்தாலும் நீங்க அரைச்சு மாவு பண்ணி உங்களோட மாட்டுக்கு நீங்க தீவனமா கொடுத்துக்க முடியும். சீக்கிரமா உங்களுக்கு ஊறிடும் இந்த மாதிரி நீங்க பவுடர் பண்ணி போடும்போது. இது நீங்க அடிஷனல் பிசினஸா கூட பண்ணலாம். உங்ககிட்ட மெட்டீரியல் இருக்கு, இல்ல வெளியில இருந்து யாராவது புண்ணாக்கு கொண்டு வராங்க அப்படின்னா நீங்க மிஷின் வாங்கி வச்சுட்டு அரைச்சும் கூட அவங்களுக்கு கொடுக்கலாம். அரிசி கோதுமை மக்காச்சோளம் இது எல்லாமே நீங்க அரைக்கணும், இல்ல குரணையா போடணும், கோழி வச்சிருக்கீங்க கொஞ்சம் குரணையா வந்தா கோழி வந்து கொத்தி சாப்பிடுங்கிற பட்சத்துல நம்ம வந்து எஸ்எஸ் பல்வரைசர் பண்ணி கொடுத்துட்டு வந்துருக்கோம். முன்னாடி இந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா 2 HP மிஷின். 1 மணி நேரத்துக்கு ஒரு 8 to 10 கிலோ நீங்க அரிசி கோதுமை மக்காச்சோளம் எந்த விதமான தானியங்களையும் நீங்க அரைச்சிக்க முடியும். உங்க வீட்டுக்கு தேவையான மிளகா மல்லிகளையும் நீங்க அரைச்சிக்க முடியுங்க. இதுல 2 HP 3 HP மாடல்ஸ் இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு கிலோ 1 மணி நேரத்துக்கு அரைக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க மாடல்ஸ் பண்ணி கொடுத்து வந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி எம்பிஏ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒவ்வொரு தேவைக்கு எப்படி நம்ம மிஷின்ஸ் கொடுக்கணுமோ அந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்து வந்துட்டு இருக்கோம். அதுக்கு உண்டான ஒவ்வொரு மிஷின்ஸும் நம்மகிட்ட இருக்கு. உங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன் வேணும்னா கூட நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம்.